ஸோ நமக்கு tan A plus B ஃபார்முலா தெரியும். அப்ப tan A plus B equal to tan A plus tan B divided by 1 minus 1 plus tan A into tan B. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? Bக்கு பதிலா 2A போட போறோம். Bக்கு பதிலா 2A. அப்ப லெஃப்ட் சைடு என்ன ஆகும்? ஈஸியா tan 3A ன்னு ஆயிரும். Equal to tan A plus tan 2A divided by 1 minus tan A tan into tan. tan 2. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னா tan 2A ஓட ஃபார்முலா எங்கெங்க இருக்குதோ அங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப tan A plus 2 tan A by divided by 1 minus tan 1 minus 1 minus tan A divided by 1 minus tan A into 2 tan A divided by 1 minus tan squared A. Tan squared A வந்திருக்கும். இங்க tan squared A. tan square. 1 minus tan squared A. அப்ப எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். எல்சிஎம் எடுத்து கரெக்டாக போட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு, இந்த டேமு இதுக்கு மல்டிப்ளை ஆகும், அதே மாதிரி இந்த டேமு இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ என்னாச்சு, 1 மைனஸ் tan A இன்ட்டு tan A ப்ளஸ் 2 tan A ஆல்ரெடி இங்கே இருக்குது. நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துட்டீங்க, அப்போ அந்த டினாமினேட்டர் டேம் tan squared A மாற்றாட்டி இங்கே tan squared A போடுங்க. 1 மைனஸ் tan squared A divided by அதே ஐடியா 1 into 1 minus tan squared A minus tan A into 2 tan A, tan A into 2 tan A divided by 1 minus tan squared A. Is correct? Correct. 1 minus tan squared A, 1 minus tan squared A is cancelled. Just tan A inside bracket multiply. Tan A inside bracket multiply. That is equal to tan A minus tan cube A plus 2 tan A divided by 1 minus tan squared A already இருக்குது minus 2 tan squared A denominator minus 2 tan squared A அப்ப என்னாச்சு, இங்க ஒரு tan A இங்க ஒரு 2 tan A அப்ப என்னாச்சு 3 tan A ன்னு வருது minus tan cube Tan A cube. divided by 1 minus 3 3 tan. tan squared A. இதுதான் வந்து tan 3A ஓட ஃபார்முலா. So same idea using cot 3A. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்க. cot 3A என்ன வரும்னு. ஸோ cot 3A நீங்க அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். நீங்க பெருசா ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இதுக்கே யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தா போதும். சரிங்களா? 3 by cot A Cot A minus 1 by 3 cot cube A divided by 1 minus 3 cot squared A. Is correct? அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நியூமரேட்டர்ல cot cube A ன்னு வரும். அப்போ இங்க என்ன ஆகும், 3 cot squared A minus 1 divided by இங்க எல்சிஎம் எடுத்துருவீங்களா, எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும், cot squared ஆகுது, cot squared A minus 3 3 கரெக்டாப்பா, correct. divided by cos squared. அப்ப என்ன நடக்குது, ஒரு ஸ்கொயர்டு இது ஃபுல்லா கட் ஆயிடும். அப்ப நமக்கு கிடைக்குது 3 cot squared A minus 1 divided by ஒரு cot A கீழே இறங்கிடும் into cot squared A minus 3 ன்னு வரும். இப்போ இந்த cot A உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப 3 cot squared A minus 1 divided by cot cube A minus 3 cot A.
பட் லெஃப்ட் சைடு என்னது? tan 3a ஓட ஃபார்முலா இது. tan 3a ஓட ஃபார்முலா. நம்மளுக்கு cot 3a தானே வேணும். cot 3a ஆமாம். வேணும்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. tan ஓட ம். ரெசிப்ரோக்கல் cot 3a ஆயிரும். அப்ப cot 3a ஈக்குவல் டு cot cube a minus 3 cot a divided by 3 cot squared a minus 1. இதான் cot 3 ஓட ஃபார்முலா. இல்லைன்னா நீங்க cot 2a வச்சு நீங்க அதை வச்சு கூட நீங்க கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். cot a plus b வச்சு cot 2a வச்சு கூட கொண்டு வரலாம். நம்ம ஆல்ரெடி ஆமாம். tan 3a இருக்குன்னா நம்ம இதை வச்சு நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதனால இதை வச்சு நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.